வெல்கம் டு குட்டிமா சமையல். இன்னைக்கு குட்டிமா சமையலில் புளி இலை பருப்பு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான புளி இலையை நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்க மரத்துலேயே எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே, என்னோட வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ புளி இலை பருப்பு பண்ணுறதுக்கு தேவையான அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். இப்போது 70% வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளி, 4 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். இப்போது நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பறித்து வச்சுருக்க புளி இலையை 2 கையில் வச்சு நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும், நல்லா வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பில் கம்பல்சரி சோம்பும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 4-5 பல் பூண்டையும் எடுத்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும்.